நாம இன்னைக்கு "சின் கொய்சோ" அப்படிங்கிற ஒரு வித்தியாசமான ஹாரர் படத்த பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட முழு கதைய தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்தோட ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு குடும்பம் நிம்மதியா தூங்கிக்கிட்டு இருக்க. அங்கேருந்து ஒரு கைக்குழந்த மட்டும் தவழ்ந்து தவழ்ந்து அந்த வீட்ட விட்டு வெளில போகுது. அந்த வீட்டுக்கு வெளியில ஒரு பெரிய கிணறு இருக்க. அந்த கிணற எட்டி பார்த்து அந்த குழந்தை அந்த கிணறுல விழுந்து செத்து போக, அந்த கிணறுல வித்தியாசமான சவுண்ட் வருது. அங்கேருந்து அந்த சீன கட் பண்ணாங்க. கட் பண்ணிட்டு இப்ப நம்ம ஹீரோயினும், அவன் பொண்ணும் கார்ல போய்க்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோவும் அவங்க குடும்ப விஷயத்த பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு வித்தியாசமா அவங்க கார சுத்தி நெறைய காக்காலாம் சுத்தி சுத்தி வந்துகிட்டு இருக்கு. அது அவங்கள பார்க்க ஒரே வினோதமா இருக்க. திடீர்னு அந்த காக்காலாம் அவங்களோட வண்டியில இடிச்சு செத்து போக, அதுல நிலகுலஞ்சு அந்த கார ஒரு மரத்துல போயிட்டு இடிச்சிடுறாங்க. அதுல ஆக்சிடென்ட் ஆயி அங்கேருந்து சீன கட் பண்ணி பார்த்தா, நம்ம ஹீரோயின் திடீர்னு முழிச்சு பார்க்குறா. முழிச்சு பார்த்தா ஒரு வீட்ல பெட்ல படுத்து கிடக்குறா. அவ ரொம்ப டயர்டா இருக்க. அங்க ஒரு லேடி அவளுக்கு குடிக்க தண்ணி எடுத்து வந்து குடுக்குறா. அப்போ அந்த லேடிய பார்த்து, "என்னோட குழந்தை என் ஹஸ்பண்ட்லாம் எங்கன்னு?" கேட்க, அது நம்ம ஹீரோயின் என்னதான் அந்த லேடி கிட்ட கேட்டாலும், அந்த லேடி எந்த பதிலுமே சொல்லாம, அவளுக்கு தண்ணி குடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோயின் பின்னாடி ஒரு சிதைஞ்ச மூஞ்சியோட ஒரு கொடூரமான பேய் நிக்குது. அதோட சீன கட் பண்ணி, இப்ப நம்ம ஹீரோயின் மறுபடியும் மயக்கம் போட்டு அங்கேயே படுத்து தூங்கிறா. அடுத்தது நம்ம ஹீரோயின் மயக்கத்துல முழிக்க, அப்போ நைட் டைமு ஏதோ ஜன்னல் கிட்ட யாரோ இருக்கிற மாரி பார்க்க, அவ ஜன்னல் ஸ்கிரீன தொறந்து பார்க்குறா. தொறந்து பார்த்தா, திடீர்னு அவன் புருஷன் ரத்த வெள்ளத்துல பேய் மாரி வந்து பயமுறுத்த, அதில பயந்து பின்னாடி வந்துடுறான். அதே சமயம் அந்த வீட்ல இருக்கிற அந்த பொண்டாட்டியும், புருஷனும் வந்து நம்ம ஹீரோயின சமாதானப்படுத்தி படுக்க தூங்க வைக்கிறாங்க. அவ அடுத்த நாள் எழுஞ்சு அங்க வீட்டோட ஹாலுக்கு வந்தா, அங்க அவளோட பொண்ணு இருக்கா. அத பார்த்து அவ ரொம்ப சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறம் என்னோட புருஷன் எங்கன்னு சொல்லி அவங்க 2 பேர்ட்ட கேட்க, அப்போ அந்த தம்பதிங்க என்ன சொல்றாங்கன்னா, "உன்னோட புருஷனுக்கு நல்லா அடிபட்டுருக்கு. அதனால இங்கேருந்து கொஞ்சம் தூரமா இருக்கிற ஹாஸ்பிட்டல்ல தான் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் சரியானதும் அவன நாங்களே இங்க கூட்டிட்டு வந்துர்றோம்" அப்படின்னு சொல்ல, அந்த ஹீரோ என்ன சொல்றான்னா, "இல்ல நான் இதெல்லாம் நம்ப மாட்டேன். நான் என் புருஷன உடனே பார்த்தாகணும்னு" சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க, அவளுக்கு திரும்பவும் மயக்கம் மாரி வருது. அத பார்த்தோன்னே அந்த இருக்கிற புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, "ஏம்மா உனக்கு தான் உடம்பு சரியில்லல்ல. ஏம்மா இவ்வளோ கஷ்டப்படுற? வா போய் தூங்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவள இழுத்துட்டு போக, இப்ப தான் அவளுக்கு ஒரு இல்யூஷன் மாரி வருது. என்னன்னா, அவளும் அவன் புருஷனும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது, ஆக்சுவலா அவளுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. அதனால அவன் புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, "நம்ம ஏன் ஒரு குழந்தைய தத்தெடுக்கக்கூடாது?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, அவளுக்கு அதில இஷ்டமே இல்ல. இருந்தாலும் புருஷன்காரன் சொன்னதுனால, அவளும் அந்த குழந்தைய தத்தெடுக்க ஒத்துக்கிறா. அந்த குழந்தை தான் இப்ப அவளோட பொண்ணா இருக்கு. அங்கேருந்து அவ மயக்கம் போட்டு கீழ விழ, அவள திருப்பி படுக்க வச்சுடுறாங்க பெட்ல. அப்போ நம்ம ஹீரோயின் நைட்டு தூங்கிக்கிட்டு இருக்க. அப்போ ஜன்னல் வழியா அவனோட புருஷன் ரத்த வெள்ளத்தில வந்து, "நீ தேடிட்டு இருக்க நாங்க இங்க தான் இருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பயமுறுத்த, அதோட நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றான்னா, அப்படியே வெளில போய்க்கிட்டு இருக்கா. அதாவது நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்தோம்ல ஒரு கிணறு, ஒரு குழந்தை விழுந்திருக்கும்ல, அந்த கிணற போயிட்டு அவளும் கீழ விழ போக, அந்த வீட்ல இருக்கிற அந்த லேடி என்ன பண்றா, நம்ப பொண்ண புடிச்சுக்கிட்டு, "இல்ல நான் உங்கள குடுக்க மாட்டேன். இவள விட்டுருங்க" அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு, அவள உள்ள கூட்டு வந்துடுறா. அன்னைக்கு நைட் எல்லாரும் தூங்கிட, அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் தூக்கத்துல இருக்கும்போது, அவன் புருஷன் வந்து பயமுறுத்த, அவ கத்திக்கிட்டே எழுந்திர்றா. அடுத்ததா வெளில காஃபி குடிச்சிட்டு இருக்கும்போது அவங்க கிட்ட, "என் புருஷன் எங்க இருக்கான்? எப்போ வருவான்? நான் அவன பார்க்கணும்" அப்படின்னு சொல்ல, "இன்னும் 2 நாள் தான்ம்மா, அவனுக்கு சரியாயிடும். அவனுக்கு சரியான உடனே நானே கூட்டு வந்து இங்க விடுறேன்" அப்படின்னு சொல்ல, அவளும் சரின்னு சொல்லிட்டு அவங்க பேச்ச கேட்டுட்டு அப்படியே அங்கேயே இருக்கா. அடுத்தது நம்ம ஹீரோயின் அவ பொண்ணுகிட்ட போயிட்டு, "உனக்கு எதுவும் ஆவலையாம்மா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "நீங்க என்ட்ட பேசாதீங்க. உங்களுக்கு என்ன பிடிக்காது தானே?" அப்படின்னு சொல்ல, "யாரும்மா சொன்னா உனக்கு இதெல்லாம்ன்னு?" "இல்ல நீயும் அப்பாவும் பேசுறத கேட்டுட்டோம். உங்களுக்கு பிடிக்காம தான் நீங்க என்ன தத்தெடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும்னு" சொல்ல, "அப்படிலாம் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே அவ பொண்ண கட்டி பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் அவங்க வீட்டு பக்கத்துல ஒரு ரூம்ல ஒரு கிழவன் இருக்கான். இவ ஜன்னல் வழியா எட்டி பார்க்க, அந்த கிழவன் பேய் மாதிரி, "நீ இந்த வீட்ல இருக்காத, இங்கேருந்து ஓடி போ" அப்படின்னு சொல்லிட்டு கத்த, அவ பயந்துட்டு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறா. அடுத்ததா ஊருக்குள்ள போலாமேன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள நடந்து போயிட்டு இருக்கா. அதே சமயம் அந்த வீட்ல இருக்க அந்த பொண்டாட்டிக்காரி கையில ஏதோ ஒண்ணு தூக்கிக்கிட்டு போய்க்கிட்டு இருக்க. இவளுக்கு சந்தேகப்பட்டு அவள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே போறா. அவ ஒரு கேரேஜுக்குள்ள நின்னுகிட்டு இருக்கா. இவ அந்த கேரேஜ எட்டி பார்க்க, அவ அங்க இருக்கிற ஒரு கைக்குழந்தைக்கு பால் குடுத்துக்கிட்டு இருக்கா. அத பார்த்துட்டு மறுபடியும் வெளில பார்த்துட்டு திரும்பி உள்ள பார்க்க, திடீர்னு அவ கிட்ட வர நம்ம ஹீரோயின் பயந்துடுறா. அதுக்கப்புறம் அங்கேருந்து கோவமா அந்த ஒய்ஃப்காரன் எங்கேருந்து கிளம்பி போக, நம்ம ஹீரோயினும் "இல்ல நான் எதுவும் தப்பா பார்க்கல. நான் யார் இங்க இருக்கான்னு சொல்லி பார்க்க தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவர்ட்ட சொல்ல, அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அந்த கேரேஜுக்குள்ள போக, டக்குன்னு அந்த கதவ மூடிட, அங்க ஒரே இருட்டா இருக்கு. அதே சமயம் நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல பார்த்த அந்த கிணறும் அங்க இருக்க. இவ அந்த கிணற நோக்கி போறா. அங்க கிணறுலேருந்து "நாங்க இங்க தான் இருக்கோம், நாங்க இங்க தான் இருக்கோம். நீ வா" அப்படி சொல்லி கூப்பிட, அவ அந்த கிணற எட்டி பார்க்க, திடீர்னு அவர புடிச்சு யாரோ உள்ள இழுக்குறாங்க. அதுக்கப்புறம் சடனா பார்த்தா, அவ இவ்வளோ நாள் கண்டதெல்லாம் கனவு தான். அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவளோட பொண்ணு வந்துட, "நீ ஏம்மா இங்க இருக்க?" அப்படின்னு சொல்லிட்டு, அவன் பொண்ண கூப்பிட்டு அங்கேருந்து வெளிய வந்துடுறா. அப்போ அவ பொண்ணுகிட்ட, "நீ எப்படி இங்க வந்த? ஏன் இங்க வந்தன்னு?" சொல்லி கேட்க, "நான் சும்மா விளையாடுறதுக்கு தான் வந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு,
அவன் மட்டும் நடந்து போய்க்கிட்டே இருக்க, நம்ம ஹீரோயினும் இவ எங்க நடந்து போறான்னு சொல்லிட்டு, இவ பொண்ணு பின்னாடியே போய்க்கிட்டே இருக்க, அங்க இருக்கிற ஊர் மக்கள்லாம் இவங்க 2 பேரையுமே வித்தியாசமா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அவ பொண்ணும் ரொம்ப தூரம் நடந்து போய்க்கிட்டே இருக்கா. எங்கேயும் நிக்காம போய்க்கிட்டே இருக்கா. இவளும் போய்க்கிட்டே இருக்கா. அப்ப அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருக்க, இவ போயிட்டு அவ பொண்ண தொடுறா. தொட்டவுடனே அவளுக்கு ஒரு கொடூரமான நெறைய விஷுவல்ஸ் வந்து போக, அவ ரொம்ப பயந்து போயிடுறா. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, "நீங்க அவள பார்த்தீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹீரோயின் கிட்ட கேட்க, அதுக்கு அவ, "யார பார்த்தீங்கன்னு கேட்குற?" அதுக்கப்புறம் அவ எந்த பதிலும் சொல்லாம, அந்த மரத்தையே மேலும் கீழும் பார்க்குறா. அப்போ திடீர்னு கொடூரமான விஷுவல்ஸ் வர, அங்கேருந்து பயந்த நம்ம ஹீரோயின் அவளோட பொண்ண கூப்பிட்டுட்டு மறுபடியும் அந்த வீட்டுக்கே வந்துடுறா. அப்போ நைட் ஆயிடுது. அங்க அந்த புருஷன்காரன் வீட்டுக்கு வர, அவன்கிட்ட, "என்னோட புருஷன் எங்க தான் இருக்கான்? உண்மைய சொல்லுங்க. நான் அவன இப்ப பார்த்தே ஆகணும்." அப்படின்னு சொல்லி கேட்க, "நான் இன்னும் கொஞ்ச நாள் தாம்மா, நானே அவன கூட்டு வரேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவன் சமாளிக்க, இவன் என்ன சொல்றான்னா, "இல்ல, இல்ல நான் உங்கள நம்ப மாட்டேன். நானே போயிட்டு என் புருஷன தேட போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ பொண்ண கூப்பிட்டுட்டு வெளில போக, அக்கம் பக்கத்துல இருக்க எல்லார்ட்டயும் ஹெல்ப் கேட்க பார்க்குறா. ஆனா யாருமே கதவ தொறக்க மாட்டேங்கிறாங்க. அதே சமயம் அவ பொண்ணு என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற அந்த கிணத்து மேல ஏறி நின்னுட்டு, "என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்க தான் இருக்காங்கம்மா. நான் இங்க போப்போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, "நீ இங்க வந்துரும்மா, வந்துரும்மான்னு" சொல்லிட்டு அவகிட்ட அழுந்து கெஞ்சுறா. "நீயும் போயிட்டீன்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. உங்க அப்பாவையும் காணோம். உன்னையும் நான் என்னால இழுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, "அப்பா பின்னாடி தாம்மா நிக்கிறாரு." அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கை காட்ட உடனே, இவ திரும்பி பார்க்குறா. டக்குனு பேய் மாதிரி அவன் புருஷன்காரன் நிக்கிறத பார்த்துட்டு பயந்துட்டா. திரும்பி பார்க்க, அந்த கிணத்து மண்ணுட்டு இருந்த அந்த பொண்ண காணோம். அவ கீழ தான் விழுந்து செத்து போயிட்டான்னு நெனச்சுட்டு நம்ம ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கேயே இருக்கா. அதுக்கப்புறம் அவ அங்கேருந்து கொஞ்சம் தூரமா நடந்து, அந்த பொண்ணு முறையா ஒரு மரத்துக்கிட்ட போய் நின்றுப்பா இல்லையா? அந்த மரத்துக்கிட்ட போய் நிக்கிறா. அவளுக்கு சடனா ஒரு சில நினைவுகள் வந்துட்டு போது. அவ டக்குனு கீழ விழுந்துட. அதுக்கப்புறம் தான் தெரியுது, இவ இவ்வளோ நேரம் நெனச்சது எல்லாமே ஒரு கற்பனை அப்படின்னு சொல்லிட்டு. அங்க தான் பக்கத்துல தான் அவ பொண்ணு நிக்கிறா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின் அவ பொண்ண கூட்டிட்டு வீட்டுக்கு வந்துட, அங்க இருக்கிற அந்த புருஷன்காரன பார்த்து, "இந்த ஊர்ல என்னதான் ஆச்சு? என்ன நடக்குது? எல்லாம் வித்தியாசமா இருக்கு. உண்மைய சொல்லுங்க. நீங்கலாம் யாரு?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த புருஷன்காரன் நம்ம ஹீரோயின பார்த்து, "நீங்க யாரு? நீங்க எதுக்கு அந்த ரோட்டு வழியா இங்க வந்தீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்பதான் நம்ம ஹீரோயின் அவளோட கதைய சொல்ல ஆரம்பிக்கிறா. அதாவது நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பாக்கியமே இருந்திருக்காது. அதனால தான் நம்ம ஹீரோ ஒரு குழந்தைய தத்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ண தத்தெடுத்திருப்பாங்க. இருந்தாலும் நம்ம ஹீரோயினுக்கு குழந்தை பாக்கியம் இல்லன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணியிருந்திருக்கா. அந்த எந்த அளவுக்கு தீவிரமா இருந்திருக்கான்னா, அவ குழந்தை பாக்கியமே இல்லன்னு சொல்லிட்டு சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கா. இத பார்த்த அந்த புருஷன்காரன் இதுக்கப்புறம் செட் ஆகும்னு சொல்லிட்டு அவள கூப்பிட்டுட்டு ஒரு சூனியக்காரிய பார்க்க போயிருப்பான். அந்த சூனியக்காரி வீட்ல ஒரு பையன் இருப்பான். அவன் கிட்டத்தட்ட பேய் புடிச்ச மாரி இருக்க. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சூனியக்காரிகிட்ட போயிட்டு, "எங்களுக்கு குழந்தை பாக்கியமே இல்ல. எங்களுக்கு குழந்தை வேணும்னு" சொல்லி கேட்க, "அதுக்கு நீங்க ஒரு கொடூரமான சடங்க பண்ண வேண்டியதா இருக்கும். அது கரெக்டான டைம்ல தான் பண்ணணும்." அப்படி சொல்ல, "எந்த டைம்?" சொல்லி கேட்க, அதாவது கடவுள தொழுவுற டைமுக்கும், சாத்தான தொழுவுற டைமுக்கும் இடைப்பட்ட டைம்ல தான் இந்த சடங்க பண்ண முடியும். நீங்க அதுக்கெல்லாம் ரெடியான்னு சொல்லி கேட்க, அவங்களும் சரின்னு சொல்லிடுறாங்க. இவளும் அவள படுக்க போட்டு சடங்கு செய்ய ஆரம்பிக்கிறா. "உங்களுக்கு ஆண் குழந்தை வேணுமா? பெண் குழந்தை வேணுமான்னு?" சொல்லி கேட்க, அவங்க ஆண் குழந்தை வேணும்னு சொல்லி சொல்ல, அவளும் வயித்துல ஏதோ மார்க் போடுறா. அதுக்கப்புறம் அந்த புருஷன்காரன்கிட்ட சொல்லி என்ன சொல்றான்னா, பண்ணையில 2 குதிரை இருக்கும். அதில ஒரு குதிரையோட வயித்த கிழிச்சு, அந்த குடல எடுத்து தொழுகை பண்ணிட்டு, "நீ இங்க வரணும்." அப்படின்னு சொல்லி சொல்ல, அவனும் யோசிக்கிறான். "என்ன யோசிக்கிற? சீக்கிரம் போ டைம் இல்ல." அப்படின்னு சொல்ல, அவனும் சரின்னு சொல்லிட்டு அந்த பண்ணையில போயிட்டு, அந்த குதிரைய கொண்டு அந்த தொழுகைய பண்ணிட்டு வந்துடுறான். நம்ம ஹீரோவும் அந்த சூனியக்காரி சொன்ன மாதிரியே அங்க தொழுதுட்டு, அந்த குதிரையோட ரத்தத்தையும், அதோட ஈரலையும் எடுத்துட்டு வந்து அந்த சூனியக்காரிட்ட குடுக்க, இந்த சூனியக்காரி என்ன பண்றான்னா, அங்க இருக்கிற குதிரையோட ஈரல நம்ம ஹீரோயினுக்கு சாப்பிட குடுக்குறா. நம்ம ஹீரோயினும் சாப்பிட்டுர்றா. அதுக்கப்புறம் அந்த ரத்தத்திலேயே நம்ம ஹீரோயின அபிஷேகம் பண்ண, "நீங்க கிளம்பி போங்க. இதுக்கப்புறம் 10 மாசத்துல உங்களுக்கு குழந்தை பொறந்துரும்." அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்றா. அவங்க சரின்னு அங்கேருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த சூனியக்காரி என்ன சொல்லியிருப்பான்னா, "நீங்க யாரும் வீட்ட விட்டு வெளில போயிறாதீங்க. வீட்டுக்குள்ளேயே இருங்க. ஏன்னா, அது உங்களுக்கு ஆபத்து." அப்படின்னு சொல்ல, நம்ம ஹீரோயினும் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது ஏதோ அமானுஷமான நெறைய உருவம் கத்த, இவ பயந்து போயிட்டா. அதே சமயம் இப்போ இந்த வீட்ல நம்ம ஹீரோனோட பொண்ணு இருக்கா இல்லையா? அவ அங்க இருக்கிற ஒரு பொட்டிய தொறந்து பாக்க, அந்த பொட்டியில ஏதோ ஒரு கல்லு மாரி ஒரு சின்ன குழந்தைய செஞ்சு வச்சிருக்காங்க. அத பாக்குற பொண்டாட்டிக்காரி நம்ம ஹீரோயினோட பொண்ண தூங்க கூட்டு போயிடுறா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் சொல்ல வந்தத பாதியில நிறுத்திட்டு அவளும் தூங்க போயிட்டா. இப்போ நம்ம ஹீரோயினோட பொண்ணு என்ன பண்றான்னா, நடுராத்திரில ஏந்திருக்கிறா. ஏஞ்சி அந்த பொட்டிய பாக்குறா. அந்த பொட்டி தானா தொறக்குது. அதே சமயம் அங்க இருக்கிற ஜன்னல் கிட்ட ஏதோ ஒரு உருவம் போற மாரி பாக்க, இவ அந்த பொட்டிய நோக்கி போய்க்கிட்டு இருக்கா.
அப்போ அந்த குட்டி பொண்ணு அங்கே இருக்கிற கதவை திறக்க போக, நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான்னா திறக்கான்னு சொல்லி கத்த, திடீர்னு அந்த வீட்டில் இருக்க அந்த புருஷங்காரன் வந்து இந்த குட்டி பொண்ணை பிடிச்சிடுறான். அதே சமயம் இந்த பக்கம் அந்த புருஷங்காரனோட பொண்டாட்டி என்ன பண்ணுறான்னா, அந்த மாட்டுத் தொழுவத்தில் என்ன சுடாதீங்கன்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் விழுந்து கத்திக்கிட்டு இருக்கா. அதே சமயம் நம்ம ஹீரோயின் இந்த புருஷங்காரன்கிட்ட, "இங்கே என்னதான் நடக்குது? ஏன் இப்படி வித்தியாசமாக நடந்துக்கிட்டு இருக்கு அமானுஷ்யமா?" அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ தான் அந்த புருஷங்காரன் ஒரு உண்மையை சொல்ல ஆரம்பிக்கிறான். அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கிராமம் ரொம்ப செல்வ செழிப்பாகவும் அழகாகவும் இருந்து சந்தோஷமாகவும் இருந்தது. அப்போது ஒரு பொண்ணு ரொம்பவே அழகா, அவள் பேர் சஹாரா. ஊர்லேயே அவளை பார்த்து பொறாமப்படாத ஆளே இல்லை. அந்த அளவுக்கு அவள் ஒரு பேரழகி. ஆனால் அவள் அலின்னு ஒரு மிலிட்ரி ஆஃபீஸரை தான் லவ் பண்ணிக்கிட்டு இருந்தா. அவன் வருவான்னு சொல்லி இவள் பல நாளாக காத்துக்கிட்டே இருந்தா. ஒரு நாள் நைட்டு இவள் வீட்டில் இருக்க, இவள் கதவை யாரோ தட்ட, இவனும் பயந்துக்கிட்டே போயிட்டு அந்த கதவை திறந்து பார்க்குறா. அது வேறு யாரும் இல்லை, அவனோட லவ்வரு அலி தான். அவன் வந்ததும் அவன் கூட ரொம்ப சந்தோஷமாக ஊர் சுற்றுறா. அதுக்கப்புறம் அவனையே கல்யாணம் பண்ணிக்கிறா. அந்த 2 ஜோடியும் கல்யாணம் பண்ணது வேறு எங்கேயும் இல்லை, அந்த ஹீரோனோட பொண்ணு ஒரு மரத்துக்கிட்ட போய் நிற்பா இல்லையா, அந்த மரத்துக்கிட்ட தான் அவங்க 2 பேரும் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க அடிக்கடி அந்த மரத்துக்கிட்ட தான் போயிட்டு லவ் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் அந்த மரத்த அவங்க காட்டியிருப்பாங்க. அதே சமயம் அந்த அலின்றவனுக்கு ஒரு வியாதி வந்திருக்கும். என்னன்னா, போஸ்ட் வார் டிப்ரஷன். அதாவது வார்க்கு போயிட்டு வந்தவங்களுக்கு ஒரு ஒரு விதமான மன அழுத்தம் இருக்கும். அங்க செத்தவங்கலாம் அடிக்கடி நினைவுல வந்துட்டு போவாங்க. அதுல இந்த அலின்றவன் ரொம்ப பாதிப்படைய, அவன சூசைட் பண்ணி இறந்து போயிடுறான். இத கேள்விப்பட்ட அந்த சஹரான்ற பொண்ணும் ரொம்பவே சோகமாயி, அவன் நினைவிலேயே சாப்பிடாம கொள்ளாம ரொம்ப நாள் அப்படியே இருந்திருக்கா. அப்பதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வருது. அதாவது என்னன்னா, அவ கர்ப்பமா இருக்கா. இத பார்த்து அந்த ஊர் மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ யார் கூடயோ தொடர்புல இருந்து தான் இப்படி பிரெக்னன்ட் ஆயிருக்கா. இவ அலிக்கு துரோகம் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஊரே இவள தப்பு தப்பா பேச, இவள ஒரு கட்டத்து மேல கல்லால் அடைச்சு அங்கேருந்து துரத்த பார்க்குறாங்க. இவளும் அங்கேருந்து ஓடி கடைசியா அந்த மரத்துக்கிட்ட தான் வந்து உட்காந்துருக்கா. அப்பயும் அந்த ஊர் மக்கள்லாம் விடாம இவள புடிச்சு, அந்த ஊர்ல இருக்கிறவங்க எந்த அளவுக்கு கொடூரமா இருக்காங்கன்னா, அந்த ஊர்ல இருக்கிற சின்ன சின்ன பசங்க கூட அவள அசிங்கமா பேசுறதும், அங்கங்க கல்ல தூக்கி அடிக்கிறதுமா ரொம்ப கொடூரமா நடந்துக்கிறாங்க. அவ அங்கேருந்து கஷ்டப்பட்டு அவங்க 2 பேரும் சந்திச்சுப்பாங்க இல்லையா ஒரு மரம். அந்த மரத்துக்கிட்ட வந்து உக்காந்துருக்க. அதே சமயம் அவளுக்கு பிரசவ வலி வருது. அங்கேயே பிரசவம் நடக்க, இந்த சேரன்ற பொண்ணுக்கு பெண் குழந்தை பொறக்க, அவ என்ன பண்றான்னா, இந்த ஊர் மக்கள்லாம் வந்தா அடிச்சே கொல்றாங்கன்னு சொல்லிட்டு, அவங்க வர்றதுக்குள்ளேயே ஓடி ஓடி போய் அங்க இருக்கிற ஒரு குளத்துல ஒரு கட்டையில அந்த குழந்தைய வச்சுட்டு அவ அங்கேருந்து ஓடி வந்துட, இவளால தப்பிக்க முடியல. அந்த ஊர் மக்கள் இவள புடிச்சிடுறாய்ங்க. அந்த குழந்தைய அவங்களால கண்டுபிடிக்க முடியல. அதே சமயம் இவள புடிச்சு, அடிச்சு அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு வந்து, நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா ஒரு கிணறு, அந்த கிணறுலயே அவள போட்டு அடிச்சே கொல்றாய்ங்க. அதுக்கப்புறமா அவள கொன்ற சாபம் அந்த ஊர் ஃபுல்லா பரவ ஆரம்பிக்குது. அதனால அந்த ஊர்ல இருக்க யாருமே ஒழுங்காவே இல்ல. எல்லாரும் கொஞ்சம் கொஞ்சமா சாக ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, அங்க பிரெக்னன்ட் ஆற எல்லாருக்குமே சாத்தான் குழந்தை பொறக்க, அந்த குழந்தையெல்லாம் சாவடிச்சு தான் புதைக்கிறாங்க. அந்த மாதிரி கொடூரமான அந்த விஷயம்லாம் அந்த வில்லேஜில நடந்துகிட்டு இருக்கு. அப்படியே சொல்ல, அதோட நம்ம ஹீரோயின் நம்ம பொண்ணுலாம் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்க இந்த ஊர்ல வந்தது வரைக்கும் யாராவது சின்ன பசங்கள பார்த்துருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்க, அவ இல்லங்கிறா. ஏன்னா, அவங்களால பார்க்க முடியாது. ஏன்னா, இருந்த சின்ன பசங்க எல்லாத்தையுமே அவ அந்த கிணத்துக்குள்ள கூப்பிட்டு, அவங்க எல்லாரும் அந்த கிணத்துல வந்து செத்து போயிட்டாங்க. அது மட்டும் இல்லாம, இன்னும் கொஞ்சம் பேரு அவங்க அப்பா, அம்மாவையும் குத்தி கிழிச்சு கொன்னுட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல, இவ ரொம்பவே அதிர்ச்சி அடைறா. அது மட்டும் இல்லாம, அந்த அலின்றவன் வேற யாரும் இல்ல. இப்போ கதை சொல்லிட்டு இருக்கான் இல்லையா? அந்த புருஷன்காரனோட அண்ணன் தான் அவன். இவன் தம்பி. அப்போ நம்ம ஸ்டார்ட்டிங் சீன்ல ஒரு குழந்தை கிணத்துல விழுந்திருக்கு இல்லையா? அந்த குழந்தை வேற யாரும் இல்ல. அது இவனோட குழந்தை தான். இவனோட குழந்தையும் அந்த பேய் விட்டு வைக்கல. அந்த பேய் இவனோட குழந்தையும் அந்த கிணத்தோட கூப்பிட்டு சாவடிச்சிருச்சு. அத அவ பொண்டாட்டிக்காரி சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருக்கா. அதனால தான் நம்ம ஹீரோனோட பொண்ண அந்த கிணத்துல வந்து காப்பாத்தியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த புருஷன்காரன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு தான் அவ செத்த நாளு. அதனால அவளோட ஆவி ரொம்ப உக்கிரமா இருக்கும். நீங்க யாரும் வீட்ட விட்டு வெளில வராம உள்ளயே இருங்க. பத்திரமா இருங்கன்னு சொல்லிட்டு, அவங்க 2 பேரும் தூங்க போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அதே சமயம் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா, நடுராத்திரில எழுந்துட்டு, அவ நடந்து அந்த ஷெட்டு கிட்ட நடந்து போக, அந்த ஷெட்டுக்குள்ள அங்க நெறைய சின்ன பசங்க வந்துட்டு, "வா விளையாட போலாம்" அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோனோட பொண்ண அங்கே தூக்கிட்டு போயிடுறாங்க. அதே சமயம் நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னா, அவளும் முழிச்சு பாக்க, அங்க பெட்டிக்கிட்ட யாரோ நிக்கிற மாரி இருக்கு. திடீர்னு பார்த்தா ஏதோ பேய் வந்து பயமுறுத்த, அதே சமயம் புருஷன்காரனும் வா வான்னு கூப்பிடுற மாரி இருக்க, அவளும் அந்த பெட்டிக்கிட்ட போய் பார்க்குறா. திடீர்னு ஒரு பேய் வந்து அவள பயமுறுத்த, அவ பயந்துட்டு அங்கேருந்து வெளில வந்துடுறா.
அப்புறம் நம்ம ஹீரோனோட புருஷன்காரன் என்ன பண்றான்னா, பாதி மூஞ்சி சாய்ஞ்ச மாதிரி நம்ம ஹீரோனோட பொண்ண புடிச்சுக்கிட்டு கிணத்துக்கு முன்னாடி நின்னுகிட்டு இருக்கா. "நான் இவள இந்த கிணத்துக்குள்ள கொண்டு போறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். "தயவு செஞ்சு நீங்க அத மட்டும் செஞ்சிராதீங்க ப்ளீஸ்" அப்படின்னு சொல்லிட்டு இவ கெஞ்சிக்கிட்டு இருக்கா. இப்ப நம்ம குழந்தை நம்ம குழந்தைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனு கத்தி கதறி அழுதுகிட்டு இருக்க. அந்த குட்டி பொண்ணு என்ன சொல்றான்னா, "நீங்க ஏம்மா அழுவுறீங்க? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட தான் போப்போறேன்." அப்போ நம்ம ஹீரோயின சுத்தி அந்த ஊர்க்காரங்க நின்னுட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் அந்த ஊர்க்காரங்க கிட்ட, "என் பொண்ணு சாவ போறா, எப்படியாவது காப்பாத்துங்க. இப்படியே நின்னுகிட்டு இருக்கீங்க" அப்படின்னு சொல்ல, அவங்க எந்த ரியாக்ஷனும் குடுக்காம நம்ம ஹீரோயினே குறு குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் அங்க இருக்கிற அந்த பொண்டாட்டிக்காரி வந்து என்ன சொல்றான்னா நம்ம ஹீரோயின் கிட்ட, "உன்னோட குழந்தைய காப்பாத்தணும்னா, உன் வயித்துல இருக்க உன்னோட குழந்தைய குடு. அப்பதான் இவள உயிரோட காப்பாத்த முடியும்" அப்படின்னு சொல்ல, அதே சமயம் அந்த கிணத்துல ஒரு பொண்ண அடிச்சு கொன்னாங்கல்ல, அவளோட ஆவி தானே பழி வாங்கிட்டு இருக்கு. அவ வெளில வந்து நம்ம ஹீரோவோட கழுத்த புடிச்சு நெரிச்சுக்கிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் கழுத்துல ஒரு மச்சம் இருக்கிறத பார்க்குறா. திடீர்னு அந்த மச்சத்த பார்த்து அந்த பேய் பயந்து போக, அவ அங்கேருந்து கைய எடுத்துட்டு வந்துடுறா. என்னன்னா, அதாவது அந்த சஹரான்ற பொண்ணு பிரசவமா இருக்கும்போது, ஒரு குழந்தைய பெத்தெடுத்திருப்பா இல்லையா? ஒரு பொண் குழந்தை. அது வேற யாரும் இல்ல. நம்ம ஹீரோயின் தான். அவ கழுத்துல அந்த மச்சம் இருக்கிறத அவ குழந்தையா இருக்கும்போது பார்த்துருப்பா. அந்த மச்சத்த தான் இப்ப இவ கழுத்துல பார்த்துட்டு ஷாக் ஆகி அவள விட்டுர்றா. நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க, அவன் புருஷன்காரனும் பொண்ணும் செத்து போய் கிடக்குறாங்க. அதாவது அவளுக்கு இப்ப தான் தெரிய வருது. என்னன்னா, ஸ்டார்ட்டிங் சீன்ல அவங்க கார்ல வந்துட்டுருப்பாங்க இல்லையா? காக்காலாம் அடிச்சு ஆக்சிடென்ட் ஆகும்ல. அப்போ அவனோட புருஷனும், பொண்ணும் அந்த ஸ்பாட்லயே இறந்து போயிருப்பாங்க. ஆனா, இவ மயக்கத்துல கிடந்திருப்பா. அந்த ஊர்ல அந்த பேயா சுத்துனாங்க இல்லையா? அந்த அலியும், அந்த சஹரான்ற பொண்ணும் 2 பேரும் மாறு வேஷத்துல வந்து, இப்ப இருக்கிற அந்த புருஷன் பொண்டாட்டி மாரி வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்தி கூட்டி போயிருப்பாங்க. எதுக்குன்னா, அவ வயித்துல இருக்க குழந்தைய கொல்றதுக்கு தான். ஆனா, நம்ம ஹீரோயினுக்கு அதெல்லாம் தெரியாம இப்ப தான் அந்த உண்மை தெரிய வந்திருக்கு. அதே சமயம் இப்ப அவளோட பொண்ணுன்னு தெரிஞ்ச உடனே, அவள எதுவும் பண்ணாம அந்த பேய் விட்டுருது. ஆனா, இப்ப தான் நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது. என்னன்னா, இந்த ஊர்ல இருக்க மொத்த பேருமே பேய் தான். எல்லாருமே இந்த பேயினால பாதிக்கப்பட்டு இறந்து போயிருக்காங்க. அதனால அந்த ஊர்ல யாருமே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வந்து, அவ அங்கேருந்து கிளம்பி மறுபடியும் அவ ஊருக்கே போயிடுறா. அது மட்டும் இல்லாம இந்த கதை ஒரு உண்மை கதைய பேஸ் பண்ணி எடுத்தது. உண்மையிலேயே இந்த மாரி நடந்ததா அவங்க அந்த படத்தோட கடைசியில காட்டியிருப்பாங்க. இந்த படம் உங்களுக்கு புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான பிரஸ் பண்ணிக்கோங்க.